திமுகவுடைய அதிகாரப்பூர்வ பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். அதுல இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படிங்கிற அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார் அப்படின்னா அந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அது கட்சிக்கு விரோதமான செயல் தானே. அப்படி அப்படி ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிறாரு. அது திரு எடப்பாடி பழனிசாமி சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. இவர்களுக்குள்ள என்ன சண்டை? இது என்ன கொள்கை சண்டையா? அதிகாரத்திலே யார் இருக்க வேண்டும்? நான் தான் பொதுச் செயலாளர் இருக்கணும், சசிகலா வந்தா அவங்க பொதுச் செயலாளர் ஆயிடுவாங்க. நான் தான் தலைவராக இருக்கணும், ஓபிஎஸ் வந்தா எனக்கு இணையான பதவி கேட்பாரு, டிடிவி வந்தா என் தலைமை ஏற்க மாட்டாரு. இவ்வளவுதானே பிரச்சனை. இது நாற்காலி சண்டை தானே. ஆமா, உங்களுடைய பொறுப்பை நீங்க இன்னொருத்தருக்கு விட்டு தர முடியாது என்பதற்கான சண்டை தானே. இதுல கொள்கை சண்டை கிடையாது. உடனே நீங்க திமுகவுக்கு பி டீம், அவருக்கு நீங்க பின்னாடி இருக்கீங்க, இதெல்லாம் மாறி மாறி சொல்லிக்கலாம். ஆனா உண்மை என்ன? இந்த கட்சி பலவீனப்படுவது என்பது யாருக்கு சாதகமான விஷயமாக இருக்க முடியும்? அதிமுக திமுக என்பது ஒரு நதிக்கு இரண்டு கரைகள் மாதிரி தமிழ்நாட்டு அரசியலிலே மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திலே மாறி மாறி இருந்திருக்கிறாங்க. திமுகவுக்கு வீழ்ச்சி வருகிற போதெல்லாம் அதிமுக எழுச்சி வருகிறது, அதிமுக வீழ்ச்சி வருகிற போதெல்லாம் திமுக எழுச்சி வருகிறது. மாறி மாறி அதிகார மையமாக இருந்தவர்கள் இன்றைக்கு அதிகார மையமாக மாற முடியாத ஒரு மோசமான நிலைமையை நோக்கி அதிமுக பின்னடைவை சந்தித்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, உள்ளாட்சி மன்றங்களில் தோல்வி என்று பின்னடைவை சந்திக்கிறது. இந்த பின்னடைவு வலதுசாரிகளுக்கும் பாஜக போன்ற சக்திகளுக்கும் தாங்கள் இரண்டாவது இடத்திற்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் புதிதாக தொடங்கிய தாவேகா வரைக்கும் எல்லாருமே அதிமுகவை குறிவிக்கிறார்களே. அப்ப இரண்டாவது இடத்திலே இருக்கக்கூடிய அதிமுக பின்னுக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு மோசமான அரசியல் நிலைமை தோன்றிக் கொண்டிருப்பது என்பது அந்த கட்சிக்கு நல்லதல்ல. தலைவர்களுடைய அகங்காரத்தை விட, தலைவர்களுடைய ஈகோவை விட கட்சி தொண்டர்களுடைய உணர்வுகள் முக்கியமானது என்கிற அடிப்படையில் ஒரு கட்சியினுடைய ஆணிவேர்கள் கிளைக்கழகங்கள் தான். அப்ப அந்த கட்சியினுடைய தொண்டர்களை நீங்கள் இப்படி தனித்தனி அணிகளாக பிரித்து விளையாடுவது என்பது சரியான போக்கு அல்ல என்பது என்னை போன்ற வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு கருத்தான கருதுறேன்.